சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அட்டவணையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பழைய அட்டவணையில் இன்று தகுதி சுற்றுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான அட்டவணையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டதால் இன்று பயிற்சி ஆட்டங்கள் மட்டுமே நடைபெறும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஃபார்முலா கார் ரேஸ் பந்தயத்தில் இன்று தகுதி சுற்றுகள் கிடையாது என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான புதிய அட்டவணையானதும் தற்போது வெளியாக இருக்கிறது. ராஜேஷ், தற்போது F4 கார் பந்தயத்திற்கான அந்த அட்டவணையானது வெளியாக இருக்கிறது. அந்த அட்டவணையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது ராஜேஷ்? பரிதா, இந்த புதிய திருத்தப்பட்ட F4 கார் ரேஸ்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த அட்டவணையில் இன்றைய தினம் தகுதி சுற்றும் நாளைய தினம் இறுதி சுற்றும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீண்ட காலதாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இன்றைய தினம் முழுக்க முழுக்க அந்த பிராக்டிஸ் மட்டுமே நடைபெறும், பயிற்சி போட்டிகள் மட்டுமே நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தகுதி சுற்று என்பது நாளைய தினம் நடைபெறுமா, அதாவது நாளைய தினம் ஒரே நாளில் தகுதி சுற்று இறுதி சுற்று என சேர்த்து நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அட்டவணை என்பது இன்று ஒரு நாளுக்கான அட்டவணை தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மாலை 5:15 மணிக்கு தொடங்கி பல்வேறு சாகச நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து ஃப்ரீ பிராக்டிஸ் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுகள் பொறுத்தவரையிலே 9 மணி வரை நடைபெறும் என்றும் அதன் பிறகு இந்த டிராக் அனைத்தும் க்ளோஸ் செய்யப்படும், மூடப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் தகுதி சுற்று என்பது கிடையாது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அதுதான் இந்த புதிய அட்டவணையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. விரிவான அட்டவணை என்பது விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி இந்த போட்டியை நடத்துவதற்கான அனுமதி என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த குறுகிய காலத்தில் தகுதி சுற்று நடத்துவதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்று அதிகாரிகள் தரப்பில் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாளைய தினம் நடத்தப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 7 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுவதற்கான அந்த புதிய அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 7 மணிக்கு ஃப்ரீ பிராக்டிஸ் 1 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்தடுத்து 7:40, 8:20, 9 மணி, 9:40 இப்படியே 11 மணி வரை பல்வேறு நிகழ்வுகளுக்கான அந்த அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் எப்போது தொடங்கும், எப்போது நிறைவடையும் என்பது உள்ளிட்ட விவரங்களும் கூட இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10:20க்கு தொடங்கக்கூடிய கடைசி நிகழ்வு 10:45 மணிக்கு நிறைவடையும் என்றும் அதுவும் ஃப்ரீ பிராக்டிஸ் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே பயிற்சி போட்டியாகத்தான் அது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த போட்டியில பங்கேற்கக்கூடியவர்கள் தற்போது சாகசம் மற்றும் இந்த டிராக் எப்படி இருக்கின்றது அவற்றையெல்லாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வீரர்கள் வந்திருக்கின்றார்கள். சுமார் 8000 பார்வையாளர்கள் வந்து அமர்வதற்கான அந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு அவர்களும் தங்களுக்கான இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். பத்திரிகையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களும் அவர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்போது இந்த பயிற்சி ஆட்டங்கள், அந்த பயிற்சி சோதனை ஓட்டம் போன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு என்பது தற்போது உருவாகி இருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.